கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோலாகலமாக நடைபெற்ற ஓணம் திருவிழா கொண்டாட்டம். கோவை சூலூரில் உள்ள RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கேரள மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோலாகலமான கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. RVS நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஓணம் கொண்டாட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஓணம் பண்டிகையின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார சிறப்புகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களிடையே ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வை வளர்க்கும் வகையிலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன் ஒரு பகுதியாக கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் ஒன்றிணைந்து அழகிய அத்திப்பூ கோலம் அமைத்தனர். வண்ணமயமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அத்திப்பூ கோலம் ஓணம் கொண்டாட்டத்தின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாரம்பரிய உடைகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அங்கு கூடியிருந்த அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தன. ஓணம் கொண்டாட்டத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் மெகா செண்டை மேளம் மற்றும் காவடியாட்டம் நடைபெற்றது. செண்டமேளத்தின் அதிரடி இசையும் காவடியாட்டத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியும் கல்லூரி வளாகத்தில் உற்சாகத்தையும் விழா கோலத்தையும் ஏற்படுத்தின. மாணவர்கள் மற்றும் கல்லூரி பணியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சிகள் ஓணம் கொண்டாட்டத்தின் பாரம்பரிய சிறப்பை மேலும் அதிகரித்தன. ஓணம் கொண்டாட்டத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக 25 வகையான உணவு பதார்த்தங்களுடன் சிறப்பு ஓணம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாழை இலையில் பரிமாறப்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளை மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி பணியாளர்கள் ஒன்றிணைந்து ருசித்து மகிழ்ந்தனர். ஓணம் பண்டிகையின் பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை மாணவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்த விருந்து அமைந்திருந்தது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடியது நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் RVS குழும நிறுவனங்களின் ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு இயக்குநர் சமன்யு சதீஷ், RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி ஆசிரியர் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வணக்கம். RVS காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூலூர், கோயம்புத்தூர். நாங்கள் இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். 2026 ஓணம் செலிப்ரேஷன் துடிதாளம் அப்படின்ற ஒரு தீமோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வெரைட்டியாக, ரொம்ப ஆக்டிவிட்டீஸோட நடத்திட்டுருக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ரொம்ப வருஷமாக இங்கே 1984 இந்த காலேஜ் இருக்குது. செலிப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 38 இயர்ஸ் ஆஃப் நம்ம செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கோம். அது நான் சொல்கிறதோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கேட்குறது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீடியா டைரக்டர் சார் அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இப்போ ഈ RVS എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്ത് 1983 എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്താണ്. ഇപ്പോൾ നമുക്കിപ്പം കോയമ്പത്തൂർ, തമിഴ്നാട് മൊത്തമായിട്ട് ഒരു 85-ൽ പരം കോളേജസ് ഉണ്ട് RVSന്റെ അണ്ടറിൽ. അപ്പം ഇവിടെ ഈ കോളേജിൽ തന്നെ ഒരു 500-ൽ പരം മലയാളീസ് ഇവിടെ പഠിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അവർക്ക് വേണ്ടിയിട്ടാണ് ഈ ഓണം സെലിബ്രേഷൻ നമ്മളിവിടെ കണ്ടക്ട് ചെയ്തത്. വലിയ ചെണ്ടമേളം, കേരളത്തിൽ തന്നെ പ്രമുഖരായ ചെണ്ടമേളം, പിന്നെ അതേപോലെ കാവടിയാട്ടം, പിന്നെ അതുപോലുള്ള കുറേ പ്രോഗ്രാംസ് നമ്മളിവിടെ പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ട് 2-3 ദിവസങ്ങളായിട്ട്. പിന്നെ ഗെയിംസ്, അതുപോലുള്ള ഇത്. അപ്പോൾ കുട്ടികൾക്ക് വേണ്ടിയിട്ടാണ് RVS മാനേജ്മെന്റ് ഇത്രയും ചെയ്യുന്നത്. അടുത്തത് നിങ്ങൾ കുട്ടികളോട് ചോദിച്ചു നോക്കുക, എങ്ങനെ ഉണ്ട് എന്നുള്ളത് കുട്ടികളോട് ചോദിച്ചു നോക്കുക. RVS ഗ്രൂപ്പ് ഓഫ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ 1983 എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്തതാണ്. നമുക്കിപ്പം തമിഴ്നാട്ടിൽ ഒരു 91-ൽ പരം കോളേജസ് ഉണ്ട് ഇപ്പം മൊത്തമായിട്ട്. ഇപ്പോൾ നമ്മളിപ്പം ഈ ആർട്സ് ആൻഡ് സയൻസ്, നമ്മളിപ്പോൾ ഇന്ന് ഓണം സെലിബ്രേഷൻ നടത്തിയത് RVS കോളേജ് ഓഫ് ആർട്സ് ആൻഡ് സയൻസ് സുളൂറുള്ള ആർട്സ് ആൻഡ് സയൻസ് കോളേജിലാണ്. അവിടെ നമുക്കൊരു 500-ൽ പരം മലയാളീസ് ഇവിടെ പല പല കോഴ്സുകളിൽ പഠിക്കുന്നുണ്ട്. UG, PG അതുപോലെ പല കോഴ്സസിലും പഠിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അവർക്ക് വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ ഇത്രയും ഒരു വലിയ സെലിബ്രേഷൻ ഇവിടെ, ഓണം സെലിബ്രേഷൻ ഇവിടെ ചെയ്തത്. ഇപ്പോൾ കേരളത്തിലെ പ്രമുഖരായ ചെണ്ടമേളം, പിന്നെ അതേപോലെ തന്നെ കാവടിയാട്ടം എല്ലാവരും ഇവിടെ വന്നിട്ട് പ്രോഗ്രാം ചെയ്യുന്നുണ്ട്. പിന്നെ അതേപോലെ തന്നെ ലാസ്റ്റ് 2 ദിവസമായിട്ട് പല ഗെയിംസുകൾ, ഓണം ഗെയിംസുകളും പലതും ഇത് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ അതേപോലെ തന്നെ നമ്മൾ തമിഴ്നാട്ടിന് വേണ്ടിയിട്ടും കേരളത്തിന് വേണ്ടിയിട്ടും കുറേ ഇനീഷ്യേറ്റീവ് RVS ചെയ്തിട്ടുണ്ട്. ഫോർ എക്സാമ്പിൾ നമ്മളിപ്പം മോഹൻലാൽ സാർ, കേരളത്തിലെ മോഹൻലാൽ സാറും അതേപോലെ തന്നെ തമിഴ്നാട്ടിലെ ആക്ടർ സൂര്യയായിട്ടും നമ്മൾ ടൈപ്പ് ചെയ്തിട്ട് ഇപ്പോൾ അഗരം ഫൗണ്ടേഷനും വിശ്വശാന്തി ഫൗണ്ടേഷനുമായിട്ട് നമ്മൾ അർഹരായ വിദ്യാർത്ഥികൾക്ക് ഫ്രീ എഡ്യൂക്കേഷൻ കൊടുക്കുന്നുണ്ട്. അതേപോലെ തന്നെ തമിഴ്നാട് ഗവൺമെന്റ്, കേരള ഗവൺമെന്റ്, ബീഹാർ ഗവൺമെന്റ്, അതേപോലെ തന്നെ പല പല സ്റ്റേറ്റിലെ പല പല ഗവൺമെന്റുമായിട്ടും നമ്മൾ പല പല ടൈപ്പുകളും ഇപ്പം ചെയ്യുന്നുണ്ട്.
അതേപോലെ തന്നെ സ്റ്റുഡൻസിന് ഇപ്പം ഇന്റർനാഷണൽ ജോബ് ഓപ്പർച്യൂണിറ്റീസും നമ്മൾ പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ട്. ദുബായ്, അതേപോലുള്ള മിഡിൽ ഈസ്റ്റ്, UK, ജപ്പാൻ അതുപോലുള്ള പ്ലേസുകളിലേക്ക് നമ്മൾ സ്റ്റുഡൻസിന് ജോബ് ഓപ്പർച്യൂണിറ്റീസും നമ്മൾ കൊടുക്കുന്നുണ്ട്. അപ്പൊ സ്റ്റുഡൻസിന്റെ സന്തോഷമാണ് RVSന്റെ വിജയം, സന്തോഷം. ഇനി ബാക്കിയുള്ള നിങ്ങൾ സ്റ്റുഡൻസിനോടൊന്ന് ചോദിച്ചു നോക്കും. ഇപ്രാവശ്യത്തെ ഓണം RVS കോളേജിൽ നിന്ന് മലയാളികൾക്ക് ഏറ്റവും മറക്കാനാവാത്ത അനുഭവമാണ്. ഒന്ന് പറയുകയാണെങ്കിൽ ഈ അനുഭവം നമുക്ക് ജീവിതകാലം മൊത്തം ഓർമ്മിക്കാൻ തക്കോണമാണ് RVS ഒരു ഓണാഘോഷം ഞങ്ങൾക്ക് റെഡിയാക്കി തന്നിട്ടുള്ളത്. ഈ കേരളത്തിലാണ് എന്നുള്ള ഒരു രീതിയിലാണ് RVS ഒരു ഓണപരിപാടി നമുക്ക് ഒരുക്കി തന്നിട്ടുള്ളത്. ബാക്കി കാര്യങ്ങൾ ദേവപ്രിയ പറയും. ഇപ്രാവശ്യത്തെ ഓണം RVS തൂക്കി. നമ്മൾ നാട്ടിൽ നിന്ന് എങ്ങനെയാണോ ഓണം ആഘോഷിക്കുന്നത് അതുപോലെ നമ്മൾ ഇവിടെ വന്നിട്ടും ആഘോഷിക്കുന്നുണ്ട്. ഇപ്പൊ ഓണം നമ്മൾ ഇത് പ്രതീക്ഷിച്ചിട്ടില്ല, പക്ഷെ നല്ലോണം ആഘോഷിക്കുന്നുണ്ട്. ഇപ്രാവശ്യത്തെ ഓണം RVS தூக்கி. என் பேர் வந்து ஷிமல். நான் வந்து இங்கே MBA செகண்ட் இயர், இங்கே 2வது வருஷம் தான் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறேன். ஆனால் இந்த வாட்டி எல்லா வாட்டியும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து மலையாளிஸுக்கு வந்து கொஞ்சம் கூடி சூட் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி கேரளாவில் எப்படி நம்ம ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. வந்துட்டு எல்லா காலேஜை விட இந்த வருஷம் ஓணம் வந்துட்டு நல்லா கொண்டாடிருக்காங்க, சூப்பராக கொண்டாடிருக்காங்க. ஃபஸ்ட் இயர் தான், ஆனால் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம். ഞാൻ കോളേജിൽ വന്നിട്ട് 2ാമത്തെ ഓണമാണ്. ഫസ്റ്റ് ഇയറിൽ വന്ന ഓണത്തിനേക്കാളും 2ാമത്തെ വർഷത്തെ ഓണം വളരെ നന്നായിട്ട് തന്നെ ആഘോഷിക്കുന്നുണ്ട്. കുറേ പ്രോഗ്രാംസ് ഒക്കെ ആഡ് ചെയ്തിട്ടുണ്ട്, കുറേ പരിപാടികൾ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇനി വരുന്ന സ്റ്റുഡൻസിനൊക്കെ സെലിബ്രേഷൻസ് ഒക്കെ നല്ല രീതിയിൽ ചെയ്യുന്നുണ്ട്. കോളേജ് നല്ല രീതിയിൽ സെലിബ്രേറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. നമ്മുടെ ഓണത്തിൻ്റെ പേര് வந்து തുടിത്താളം. തുടിത്താളം. நம்ம ஓணத்திൻ്റെ പേര് വന്നിട്ട് തുടിത്താളം.